உங்களுக்காக கண்ணீர் சிந்தாதவர்களுக்காக நீங்கள் ஏன் கண்ணீர் சிந்த வேண்டும்? கடந்த காலத்தை சுமந்து கொண்டே எதிர்காலத்தை நோக்கி நடக்க முடியாது. கடந்த காலத்தின் கதவுகளை அடைத்து புதிய வாய்ப்புகளின் ஜன்னல்களை திறங்கள். உண்மையான வெற்றி என்பது மற்றவர்களை கடந்து செல்வதல்ல, உங்களின் கடந்த காலத்தை கடந்து செல்வதுதான். கடந்த காலத்தின் நினைவுகளை மூட்டை கட்டி தூக்கி எறியுங்கள். அதில் வாழ பழகாதீர். சிலருக்காக நீங்கள் கலங்குவது உங்கள் சந்தோஷங்களை நீங்களே கைவிடுவதை போன்றது. உங்களை காயப்படுத்தியவர்களை மன்னித்து விடுங்கள், ஆனால் அவர்களை மறக்க தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வலிகளை புதைத்துவிட்டு அந்த இடத்தில் நம்பிக்கையின் விதைகளை விதையுங்கள். உங்கள் மனம் ஒரு கோவில், அங்கே நல்ல நினைவுகளை மட்டும் குடியிருக்க விடுங்கள். உங்களின் சிறந்த பதிப்பை உருவாக்க உங்கள் கடந்த காலத்தின் மோசமான அத்தியாயங்களை கிழித்து எறியுங்கள். கண்ணீருடன் இருக்கும் கண்ணாடியை துடைத்து எறியுங்கள். அப்பொழுதுதான் உங்கள் எதிர்காலம் தெளிவாக தெரியும். யாரோ ஒருவருக்காக நீங்க இழந்ததை எண்ணி கவலைப்படாதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் அடுத்து என்ன வரப்போகிறது என்று எதிர்நோக்குங்கள். உங்கள் இதயம் என்பது ஒரு புத்தகம். சில பக்கங்களை நீங்கள் கிழிக்க வேண்டும், சில அத்தியாயங்களை மீண்டும் எழுத வேண்டும். மகிழ்ச்சியாக இருக்க உங்களை காயப்படுத்தியவர்களை விட்டு விலகி செல்லுங்கள். அதுவே உங்கள் முதல் படி. உங்கள் இதயம் ஒரு பெட்டி அல்ல, குப்பை தொட்டியும் அல்ல. அதை ஏன் பிறரின் நினைவுகளால் நிரப்ப வேண்டும்? சிலரது கதவுகளை மூடுவதன் மூலம்தான் பிரபஞ்சம் உங்களுக்கான புதிய ஜன்னல்களை திறக்கும். உன்னை நசுக்க நினைக்கும் மனிதர்கள் உன் ஒளிக்கு பயப்படும் நிழல்கள்தான். சிலரது வார்த்தைகள் நம்மை காயப்படுத்தலாம், ஆனால் அவை நம்மை வரலாற்று மனிதர்களாக மாற்ற முடியாது. யாருக்காக மனம் கலங்குகிறது என்று சிந்தி அவர்கள் உன்னை நினைத்து பார்க்கிறார்களா? உன் மனதை ஏமாற்றியவர்களுக்கு மீண்டும் சந்தர்ப்பம் கொடுப்பதை விட அமைதியாக விலகிவிடு. மனதில் துன்பம் இருந்தால் முகத்தில் வெற்றியின் சிரிப்பை காட்டுவதுதான் சாமர்த்தியம். யாரோ ஒருவரின் செயலில் நீர் சோர்ந்து போனால் உன் வலிமையை அவர்கள் தூக்கி சென்று விட்டார்கள். நம் மீது பொய்கள் பேசும் மனிதர்களை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் உனக்கு இல்லை. நீ யாருக்கும் புரியவில்லை என்றால் அதை குறையாக நினைக்காதே. அதுவே உண்மை தன்மை. நம்பிக்கைக்கு பதிலாக வலியை கொடுத்தவர்கள் நம்மை வலிமை பெற செய்துள்ளனர். யாராவது நம்மை விட்டு செல்வது நாம் அவர்களுக்கு பெரிதாக ஆகிவிட்டோம் என்பதற்கான அடையாளம்தான். உன்னை குறை கூறும் மனிதர்களுக்கு பதில் தேவையில்லை. அமைதி ஒரு சத்தமில்லா வலிமை. மௌனம் என்பது பலவீனம் இல்லை, அது உன்னுடைய உள்ளுணர்வின் உயரம். சில சமயங்களில் பதில் சொல்லாமல் நகர்வதே மிகச்சரியான முடிவு. உன்னை நோக்கி அடித்த காற்றை எதிர்த்து விடாதே, அதில் பறக்க கற்றுக்கொள். பழி வாங்கும் எண்ணம் சுமையாக இருக்கும், விட்டுவிடும் எண்ணம் சாந்தியை கொடுக்கும். உனக்கு துன்பம் கொடுத்தவர்கள் வாழ்க்கையின் ஆசான்கள். நீயே உனக்கு தோழனாகவும் முன்னேற்றம் தரும் வழிகாட்டியாகவும் இரு. உன் கண்ணீரை யாரும் கவனிக்கவில்லை என்றால் அதை வலிமையாக மாற்று. நீ பயப்படுகிற பாதைதான் நிச்சயமாக உன்னை வளர்த்திடும். உன்னை நேசிக்காதவர்களுக்காக நீ அழுகையில் சிதறாதே. யாருக்கும் பிடிக்க வேண்டும் என்பதற்காக உன் உண்மை முகத்தை மாற்றாதே. உன்னிடம் இருப்பவை குறைவாக இருக்கலாம், ஆனால் உன்னிடம் இருப்பது நீயே. வெளிப்படையான உண்மை நிம்மதியை கொடுக்கும், போலி புன்னகை அல்ல. நீ வாழ வேண்டியது பிறர் பாராட்டுவதற்காக அல்ல, உன் அமைதிக்காக. வலிக்கிறதா? வாழ்ந்து கொண்டிருப்பதற்கான அடையாளம் அது. கண்ணீர் ஒரு மொழி, அதை மறைக்காமல் பேச அனுமதி கொடு. உன்னால் முடியும் என யாரும் நம்பவில்லை என்றால் அவர்களுக்கு உண்மையை நிரூபி சத்தமில்லாமல். வாழ்க்கை ஒரு போர், தோல்வி என்பது ஒரு இடைநிறுத்தம் மட்டுமே. மற்றவரின் பார்வை முக்கியமல்ல, உன் நிம்மதிதான் வெற்றியின் அளவுகோல். உன்னிடம் இருக்கும் வலிமை உனக்கே தெரியாது, தொலைந்து போன பிறகுதான் தெரியும். வாழ்க்கை உனக்கு பாடம் கற்பிக்கிறது. பயப்படாமல் படிக்க தயாராக இரு. சில சம்பவங்கள் காயப்படுத்தலாம், ஆனால் அதன் பின் நீயே ஒரு பாடமாக மாறுகிறாய்.